கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லுகிறார், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். மற்றவர்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்மை செய்ய வேண்டும். அதற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நியாயத்தை செய்கிறவர்களாய், நியாயத்தை தேடுகிறவர்களாய், அதன் பின்னாக நாம் செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதாவது நன்மை செய்வது என்றால் என்ன, நியாயத்தை தேடுவதென்றால் என்ன, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுடைய நியாயத்தை இன்றைக்கு இந்த உலகம் புரட்டி போடுகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை இந்த உலகம் ஒடுக்கி போடுகிறதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அவர்களுக்கு நாம் நியாயத்தை செய்யும்போது நாம் நன்மை செய்கிறோம், நாம் நியாயத்தை தேடுகிறோம். இதை கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இங்கே 2 விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு நன்மை செய்யக்கூடிய பலன், திராணி இருக்க வேண்டும். 2வதாக அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். எல்லாருக்கும் அல்ல, யாருக்கு அது நல்ல பலனை தருமோ அவர்களுக்கு அதை நாம் செய்ய வேண்டும். அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பாருங்கள், பலிகள் என்றால் ஒரு பறவையோ ஒரு மிருகத்தையோ நாம் பலி செலுத்தி இரத்தத்தை பலிபீடத்தில் கொண்டு வருவது அல்ல. அது மட்டுமல்ல, ஆனால் இந்த வசனத்தின்படி நன்மை செய்கிறதும் தான தர்மம் பண்ணுகிறதும் அது பலி செலுத்துகிறது என்று, தேவனுக்கு பலி செலுத்துகிறது என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறதும் தான தர்மம் பண்ணுகிறதும் தேவனுக்கு பிரியமான பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டு நம்முடைய காரியங்களுக்காகவே வாழ்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் என்று நாம் அதை சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை பற்றி நாம் நினைக்க வேண்டும். தேவையோடு இருக்கிற ஜனங்கள் இந்த உலகத்தில் அநேகர் சரியான சாப்பாடு இல்லாமல், சரியாக தங்க இடம் இல்லாமல், வியாதியோடு இருக்கிறவர்கள், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு. அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்ய வேண்டும். வயதானவர், தனிமையில் இருப்ப விதவைகளுக்கு நியாயம் செய்கிற, சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாம் சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிறவர்களாக இருப்போம். அதன் மூலம் தேவனுடைய இரக்கங்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் பெற்று வைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் நன்மை செய்ய படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும், நியாயத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும், சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க. இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அவைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.